ஹாய்ங்க. வருஷத்துக்கு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா சீசன் வரும்போது இவங்க கிடைப்பாங்க. இவங்க கிடைக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்களை வச்சு நிறைய ரெசிபிஸ் நம்ம செஞ்சு சாப்பிடுவோங்க. இன்றைக்கி இவங்கள சேர்த்து தான் இடியாப்பம் செஞ்சேங்க. அம்புட்டு ருசியாக இருந்துச்சுங்க. 6 நாளும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா மெத்துன்னு இருந்துச்சுங்க. குட்டீஸ் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா மாம்பழத்தை எடுத்துங்க, நல்லா கழுவி மேலே தோல் எடுத்து உள்ளே பல்பெல்லாம் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுங்க நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் ஒரு கப்பில் வேணுங்கிற அளவுக்கு நம்ம இடியாப்பம் மாவு போட்டுங்க, கொஞ்சம் உப்பையும் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மாம்பழத்தை அடிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, மாம்பழ பியூரி அதையும் எடுத்து போட்டுங்க. நல்லா தேவைப்பட்டால் கொஞ்சம் சுடுதண்ணி விட்டுங்க. நல்லா மாவு இலக்கமாக பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப டைட்டாக பிசைச்சிங்கன்னா புளியும் போது கையெல்லாம் வலிக்குங்க. அதனால் இலக்கமாக பிசைஞ்சுக்கோங்க மாவை. அதுக்கப்புறம் மாவு காயாமல் இருக்கிற கொஞ்சம் எண்ணெயும் தடவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக எடுத்துங்க நம்ம இடியாப்பு குழாயில் போட்டு எப்பவும் போல் நம்ம புளியறதாங்க. இடியாப்பு தட்டு இருந்தால் தட்டில் போட்டு புளியுங்க. அப்படி இல்லாட்டி இது மாதிரி இட்லி தட்டுலேயும் போட்டு புளிஞ்சிட வேண்டியது தாங்க. ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான மாம்பழ இடியாப்பம் தயாருங்க. நான் ஒரு இடியாப்பம் பார்த்தீங்கன்னா ஒரு அரிசி நல்லா பெருசாக புழிஞ்சிருந்தேங்க. அதுக்கு தொட்டுக்கறக்கு சின்ன மாம்பழ பீஸ் கட் பண்ணி போட்டுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் துருவலும் போட்டு நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அம்புட்டு ருசியாக இருக்குங்க. தேவைப்பட்டால் தேங்காய் பழம் தொட்டுக்கலாங்க. சரிங்க, எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வீடியோ முடிந்தால் பயணம் தொடரும். நன்றி.